இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமன் அயன் எஃபெக்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஈக்விலிபிரியம் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா காமன் அயன் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். அப்ப காமன் அயன் எஃபெக்ட்னால அந்த நேம்லயே நமக்கு வந்து இருக்குது காமன் அயான். அப்ப காமனா அயான்ஸ் வந்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்றத பார்க்க போறோம். இந்த காமன் அயன் எஃபெக்ட் வந்து எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா வீக் எலக்ட்ரோலைட் வந்து நமக்கு வந்து மோர் அப்ளிகபிளா வந்து இருக்கும். நமக்கு வீக் எலக்ட்ரோலைட்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரது வந்து பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் தான். CH3COOH. அப்ப அசிட்டிக் ஆசிட் நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்? CH3COO மைனஸ் பிளஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா H பிளஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் கரெக்ட். இதே நம்ம வந்து வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்றோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 மாலிகுல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாலிகுல் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஒரு 3 மாலிகுல்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா CH3CO மைனஸ் 90 H பிளஸ் மாறும். மீதி 97 மாலிகுல் நமக்கு எப்படி இருக்கும்? அசிட்டிக் ஆசிட் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து உப்பெல்லாம் எடுக்கிறோம். இப்போ NaCl எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வந்து ஒரு 100 மாலிகுல போட்டிங்கன்னா அந்த 100 மாலிகுலுமே Na பிளஸ் அண்ட் Cl மைனஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிடும். அது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்ஷியலாக நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இதுல நான் என்ன பண்றேன்? உள்ள வந்து நான் வந்து HCl வந்து உள்ள ஆட் பண்றேன். அப்ப HCl என்னது? அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அப்ப தண்ணிக்குள்ள போட்டோடனே இது வந்து பாத்தீங்கன்னா H plus Cl minus வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடும். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். இதுல நீங்க வந்து 100 மாலிகுல்ஸ் உள்ள போட்டீங்க அப்படின்னா 99 மாலிகுல் வந்து H plus and Cl minus நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடும். மீதி ஒரு மாலிகுல் தான் நான் வந்து ஒரு H plus வந்து நமக்கு வந்து இருக்கும். இது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அப்ராக்சிமேஷன் ஒரு நம்பர் வந்து கொடுக்குறேன். இது எக்ஸாக்ட் வேல்யூ வந்து கிடையாது. இது டிபெண்ட்ஸ் ஆன் த Ka வேல்யூ இல்லையா? அப்ப நம்ம தண்ணிக்குள்ள போட்டோம்னா நிறைய வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடும். அப்ப இங்க காமனா நம்ம என்ன இருக்குது? இந்த H plus இருக்குது, இது வந்து H plus இருக்குது. இது வீக் எலக்ட்ரோலைட், இது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அப்ப அசிட்டிக் ஆசிட்ல நீங்க டிசோசியேட் பண்ணும்போது 3 மாலிகுல் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. அப்ப நீங்க இந்த H plus ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உள்ள போட்டீங்கன்னா அந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் ஆக்ஷன் நமக்கு வந்து புஷ் பண்ணும். அப்ப பேக்வர்ட் ஆக்ஷன் நடக்கும்போது அப்பங்க 3 மாலிகுல் டிசோசியேட் ஆயிருந்துச்சு இல்லையா? அது குறைஞ்சி நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து 1 மாலிகுல் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடும். இது 99 மாலிகுலா வந்து நமக்கு வந்து எண்ணிடும். அப்ப நமக்கு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து காமன் அயன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த காமன் அயன் எஃபெக்ட் வந்து நமக்கு எங்க யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா பஃபர் சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சொலுபிலிட்டி வந்து குறைச்சி விடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து AgCl வந்து எடுத்துப்போம். AgCl வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் டிசால்வ் ஆகும். Ag பிளஸ் பிளஸ் வந்து Cl மைனஸ் நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஓகேவா? இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு NaCl உள்ள நம்ம வந்து டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இது NaCl பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். Na பிளஸ் அண்ட் Cl மைனஸாக வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ நமக்கு வந்து Cl மைனஸ் வந்து காமனாக இருக்கும்போது அப்போ AgCl சொலுபிலிட்டி வந்து நமக்கு வந்து இன்னும் குறைச்சி விடும். ஓகேவா? அப்போ வந்து காமன் அயன் எஃபெக்ட் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொலுபிலிட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பஃபர் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். பஃபர் சொல்யூஷனா என்னன்றதை நான் ஒரு தனியாக ஷார்ட்ஸ்ல வந்து போட்டுக்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.